எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்து அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன், இந்த உலகத்தில் வழங்கப்படுவதற்கு தகுதியானவன் அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் கிடையாது என்ற ஏகத்துவ வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி, இந்த உலகத்திலே மனித சமூகம் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்கள் இறைவனால் அலங்கரிக்கப்பட்ட சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக இறைவனுடைய இறை செய்திகளை எல்லாம் சுமந்து இந்த மக்கள் மன்றத்தில் அதன் தூய்மையான வடிவில் எடுத்துச் சொன்ன நபிமார்களில் இறுதியாக நம்முடைய உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனுடைய சமாதானம் என்றென்றும் உண்டாக வேண்டும். அன்புள்ளங்கொண்ட சகோதரர்களே, இன்றைய கால சூழலில் சமூக மாற்றம் என்பது எப்படி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற தொனியில் பல ஆய்வுகள், பல இது போன்ற தலைப்புகளிலே பல உரைகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஆன்மீக பயிற்சியும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பொருளாதாரம், கல்வி, அவர்களுடைய இந்த உலகத்தினுடைய அனைத்து மேம்பாடுகளை எடுத்து நோக்கினாலும் அது எந்த புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தில் சமூகத்திலே பல கருத்துக்கள் இருப்பதை பார்க்கிறோம். பல்வேறுபட்ட செயல்பாடுகளையும் நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அன்புள்ளங்கொண்டவர்களே, உண்மையில் இந்த சமூக மாற்றத்துக்கான அடிப்படை தேவை என்ன? இந்த சமூகம் மாற்றம் அடைய வேண்டுமாக இருந்தால் அவர்களிடத்தில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய அம்சங்கள் என்ன என்பதை பற்றிய ஒரு சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும். அந்த ஒரு விதி நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால், சமூக மாற்றத்தில் எதை முதன்மைப்படுத்தினால் இந்த சமூகம் மாற்றம் அடையும் என்ற ஒரு விதியை நாங்கள் அறிந்து கொள்வோமாக இருந்தால், சமூகத்திலே பல வெற்றிகளை இஸ்லாமிய சமூகம் அடைந்து கொள்வார்கள். இதற்கான பல சான்றுகளை நம் முன்னோர்களான சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுக்கு பின்னால் இந்த உலகை ஆட்சி செய்த மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை பல இடங்களுக்கும் கொண்டு சென்று இஸ்லாம் என்ற ஒரு கொள்கையை இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக, எல்லோரையும் ஆளுகின்ற ஒரு சக்தியாக இந்த கொள்கை ஒரு காலத்தில் இருந்தது என்பதை நம்முடைய வரலாற்று பின்னணிகள் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு போதிப்பதை பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, அந்த வரலாற்று பின்னணிக்கு சொந்தக்காரர்களான நாங்கள் அன்று எப்படி அந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையிலே இருந்ததோ, அந்த நிலை பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைந்ததை பார்க்கிறோம். ஏன் அது ஏற்பட்டது? உண்மையில் இஸ்லாமிய சமூகம் எந்த விதியை பின்பற்ற வேண்டுமோ, எதை இஸ்லாம் நம்முடைய முன்னேற்றத்துக்காக, சமூகத்தினுடைய மாற்றத்துக்கான அடிப்படைகளாக முன்வைக்கிறதோ அதை ஒரு சமூகம் மறந்தார்கள். அதனால் பிற்காலத்தில் இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வீழ்ச்சிகளை கண்டோம். அன்புள்ளவர்களே, அதாவது மங்கோலியர்கள் பக்தாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கேந்திரஸ்தலமாக இருந்த ஒரு இடம், அறிவு பொக்கிசம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்குள்ள அந்த பக்தாத் பிரதேசத்தை மங்கோலியர்கள் மிகப்பெரிய ஒரு படையெடுத்து அந்த மக்களோடு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அங்குள்ள முஸ்லிம்களை எல்லாம் கருவறுத்தார்கள். மிகப்பெரிய ஒரு வெள்ளத்திலே பக்தாத் நகரம் மூழ்கி இருந்த வரலாறுகள் நாம் எல்லோரும் அறிந்த செய்திகள். அன்புள்ளங்கொண்டவர்களே, இந்த அளவுக்கு கடுமையான முறையிலே அன்றைய பக்தாதிலே நடந்த இந்த கொடூர சம்பவங்களை எத்தனையோ வரலாற்று ஆசிரியர்கள் இதனுடைய ஒவ்வொரு உண்மை நிலைகளையும் எடுத்து நோக்கினாலும், இப்னுல் அசீர் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்லுகிறார், யா லைத்தலம் தலிதுனி உம்மி, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் இந்த கோர சம்பவங்களை எல்லாம் என் கண்களால் பார்க்க வேண்டிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த சமூகம் இப்படியார் நிலைக்கு தள்ளப்படுவதற்கான காரணிகள் என்ன என்பதைத்தான் அந்த வரலாற்று ஆசிரியர் அந்த கொடூரமான சம்பவங்களை கண்முன்னே நிறுத்தி
அந்த வரலாற்று ஆசிரியர் அதை தொகுத்து எழுதுகிறார். அன்புள்ளம் கொண்டவர்களே, ஏன் இதை சொல்கிறோம் என்றால், உண்மையில் இஸ்லாமிய சமூகம் ஆரம்பத்தில் கண்ட அந்த முன்னேற்றம், அதாவது ஆரம்பத்தில் உலகத்தில் இஸ்லாம் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற ஒரு சக்தியாக இருந்த அந்த காலகட்டத்திற்கும் அதற்கு பின்னால் வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை, அந்த உண்மையான ஒரு விதியை இஸ்லாமிய சமூகம் மறந்தார்கள். ஆரம்பத்தில் எந்த விதியை இஸ்லாமிய சமூகம் ஞாபகப்படுத்தி அதன் ஊடாக பல வெற்றிகளை கண்டார்களோ அந்த விதிகள் பின்னால் மாற்றப்பட்டது. அந்த விதிகளை இன்றைய சமூகம் அறிந்து கொள்வார்களாக இருந்தால், அல் குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கக்கூடிய இந்த சமூக மாற்றத்திற்கான அடிப்படைகள் என்ன என்பதை தெளிவாக இந்த சமூகம் புரிந்து கொண்டால் இன்றும் இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தை ஆளலாம். அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளும் இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய, அதாவது பண்பாட்டு ரீதியான ஆன்மீக ரீதியான எந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு குறுகிய ஒரு சிந்தனை இருக்கிறது. பொருளாதார ரீதியாக உலகத்தில் நாங்கள் எப்படியும் வாழலாம், எப்படியும் தேடலாம். அதில் ஹராம் ஹலால் என்ற ஒரு பகுதியை விட எங்களுக்கு உலகத்தில் எவ்வளவு லாபம் கிடைக்குமோ அந்த லாபம் மாத்திரம்தான் எங்களுடைய நோக்கமே தவிர ஹராம் ஹலால் என்ற ஒரு பகுதி எங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு சிந்தனையினால் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமிய சமூகம் பொருளாதாரத்திலே எங்கே நிற்கின்ற ஒரு வரலாறை பார்க்கிறோம். நம் கண் முன்னால் தெரிகின்ற காட்சிகள். அன்புள்ளம் கொண்டவர்களே, இந்த நாட்டிலே அதாவது மிக முக்கியமான இடத்தில் லீடிங் எக்ஸ்போர்ட் கம்பெனிகளில் 15 கம்பெனிகளில், அதாவது மிக முக்கியமாக இந்த நாட்டில் இருந்து, அதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனிகளில் உள்ள இந்த கம்பெனிகளிலே முக்கியமான எல்லா அந்த 15 கம்பெனிகளை ஒன்று சேர்த்து பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள சரியாக குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பின்பற்றுகின்ற சமூகம் அதில் இருக்கிறார்களா என்றால் அந்த கம்பெனிகள் கூட அவர்கள் கிடையாது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. 19ஆம் நூற்றாண்டுகளில் இலங்கையுடைய வரலாறு முஸ்லிம்களிடத்தில் கிட்டத்தட்ட 70-80 விதமான பொருளாதாரம் முஸ்லிம்களிடத்தில், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே முஸ்லிம்கள் தான் இந்த நாட்டிலே செய்தார்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, அதற்கான காரணியும் இன்றைய நம்மளுக்கு இந்த ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சிக்கான காரணியும் என்னவென்று பார்த்தால், இஸ்லாமிய சமூகம் எதை தன்னுடைய வாழ்க்கையிலே விதியாக எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, எதை நாம் இந்த சமூக மாற்றத்தில் பொருளாதார மாற்றத்தில் எதை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள்களை மறந்ததினால் இஸ்லாமிய சமூகத்தில் இவ்வாறான ஒரு இழிந்த ஒரு நிலையையும் மிக படுமோசமான நிலையை பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் இந்த 15 கம்பெனிகள் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியது, அதாவது அடம்ஜியன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஷியா சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கம்பெனி. ஷியா, அதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமான வழிகட்ட ஒரு சிந்தனையில் உள்ள ஒரு கம்பெனி தான் இன்றைக்கு இலங்கை நாட்டிலே, அதாவது லீடிங்ல இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ளம் கொண்டவர்களே, காரணம் என்னவென்றால் உலகத்திலே இஸ்லாம் சொல்லுகின்ற பொருளாதாரம், இஸ்லாம் எப்படி ஒரு பொருளாதாரத்தை ஒரு மனிதன் ஈட்டிக் கொள்ள வேண்டும், அது எப்படி செலவு செய்யப்பட வேண்டும், பொருளாதாரத்துடைய தன்மை என்ன, பொருளாதாரம் எந்த வழியில் பெறப்பட வேண்டும் என்ற வழிகளை இஸ்லாமிய சமூகம் மறந்தார்கள். அது வருகின்ற வழிகளை எல்லாம் சரியான முறைகளிலே அவதானிக்க முடியாத ஒரு காரணத்தினால் எப்படியும் பொருளாதாரத்தை பெறலாம் என்ற ஒரு சிந்தனையிலே ஹராம் ஹலால் என்ற பகுதி, ஆன்மீக பகுதி விடுபட்டதனால் இன்றைக்கு எதை செய்தாலும் சரி நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைக்கு நாங்கள் சமூகத்திலே பார்க்கிறோம், குடி வியாபாரம், கஞ்சா வியாபாரம், போதை வஸ்துகள் எல்லா வியாபாரங்களை செய்கின்றவர்களில் அதிகமானவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட வியாபாரத்தை மிக முக்கியமாக முன்னின்று செய்கின்றவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, விபச்சார விடுதிகளை இஸ்லாமிய வாலிபர்கள் ஆங்காங்கே பல ஊர்களில் அதை சர்வசாதாரணமாக இந்த விபச்சார விடுதிகளை நடாத்துகின்ற வாலிபர்கள், அதாவது ஓட்டோ பாக்கிலே வைத்துக் கொண்டு அந்த பெண்களை, அதாவது வேறு அந்நிய ஆண்களுக்கோ அல்ல இஸ்லாமிய ஆண்களுக்கோ செட் பண்ணி கொடுக்குகின்ற வேலைகளை கூட செய்கின்ற வாலிபர்களை பார்க்கிறோம். கவலையான விடயம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு எதை நாங்கள் எங்களுடைய சமூக மாற்றத்துக்கான அடிப்படையாக தூக்கி பிடிக்க வேண்டுமோ அதை மறந்தார்கள். அந்த சிந்தனை எங்களுடைய சமூகத்தில் எடுக்கப்பட்டது. இந்த கூறிய சிந்தனையும் அதாவது பிற்காலத்தை பற்றிய சிந்தனைகள் எதிர்காலத்திலே இஸ்லாமிய சமூகத்துக்கான அந்த சரியான ஒரு உறுதியான இருப்பை பற்றி சிந்திக்காதனால் ஏற்பட்ட ஒரு விளைவுதான்
இன்றைக்கு பல்வேறுபட்ட நிலைகளில் இஸ்லாமிய சமூகம் பொருளாதாரத்திலே சிதறடிக்கப்பட்டு இஸ்லாத்துக்காக சல்லிக்காக பணத்துக்காக உயிரையே கொள்ளுகின்ற நிலைக்கு வருகிறார்கள். நம்மளுக்கு கொழும்புல நடந்த சம்பவம் தெரியும். 2 நண்பர்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவம். அன்புள்ளம் கொண்டவர்களே, எதற்காக நடந்தது? ஒரு பணத்தின் மீது கொண்ட ஒரு ஆசை நண்பனையே கொலை செய்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய வரலாறாக மீடியாக்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வெளியே காட்டினார்கள். அன்புள்ளம் கொண்டவர்களே, ஏன் இதை சொல்கிறோம் என்றால், இஸ்லாமிய சமூகம் அடிப்படையை மறந்து செயல்படுகிறார்கள். பொருளாதார ரீதியாக ஆன்மீகத்தோடு பொருளாதாரத்தை எப்படி ஒருவர் நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த சிந்தனை மறக்கடிக்கப்பட்டது. அந்த விதி எங்களிடம் இருந்து மாற்றப்பட்டதனால் ஏற்பட்ட நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிற சோர்களே, இன்னைக்கு எல்லோரும் வெளித்தோற்றம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான விதியை நினைக்கிறார்கள். உலகத்தில் ஒருவர் வெளித்தோற்றத்தை மாத்திரம்தான் எல்லோரும் உலகத்தில் பார்க்கும் நிலையை பார்க்கிறோம். அதனுடைய உள்ரங்கம் என்னன்னு பார்க்க மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வெளித்தோற்றத்தை விட உள்தோற்றத்துக்கு முக்கியம் கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், அதாவது தொழுகை என்ற ஒரு வணக்கத்தில், தொழுகை என்ற இந்த வணக்கத்திலே நாங்கள் எல்லோரும் எதை பற்றி பேசுவோம் என்றால் அதிகமாக தொழுகையுடைய செயல்பாடுகளை பேசுவோம். தொழுகைகளில் உள்ள ஒவ்வொரு நிலைகளை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அது இப்படித்தான் தொழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை நான் படித்திருக்கிறோம். அது தவறு கிடையாது. ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு விடயம். ஆனால் இதுவல்ல இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம். அன்புள்ளம் கொண்டவர்களே, இந்த தொழுகையினூடாக அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் என்றால், உன்னுடைய உள்ரங்கமான உள்ளம் எப்படி இருக்கிறது, நீ எப்படித்தான் அந்த செயல்களை செய்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் பெருமைத்தனம் இருக்குமாக இருந்தால், உன்னுடைய உள்ளத்தில் இந்த தொழுகையை வைத்து இன்னும் ஒருவர் என்னை மெச்ச வேண்டும், என்னை அவர்கள் பாராட்ட வேண்டும், இவர் நல்ல தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு மனோநிலை நம்முடைய உள்ளத்துக்கு வந்தால் அந்த தொழுகைக்கு எந்த வெகுமதியும் கிடையாது. இஸ்லாம் வெளித்தோற்றத்தை விட சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் வெளித்தோற்றங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை எடுத்து பார்த்தால், இன்றைய உள்தோற்றம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி இறைவனுக்காக செய்கின்ற இந்த வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டம் இஸ்லாமிய சமூகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொழுகிறார்கள், பள்ளிவாயிலே வந்தால் மனிதர்கள் ஆங்காங்கே நின்று தொழுகின்ற ஒரு செயல்பாடை காண்கிறோம். ஆனால் இவனுடைய உள்ளம் எங்கிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. எந்த நோக்கத்தோடு இவர் தொழுகிறான் என்கின்ற சிந்தனை யாருக்கும் தெரியாது. சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய இந்த தொழுகை, இந்த வணக்கத்தில் எங்களுடைய உள்ளங்கள் எங்கு இருக்கிறது? அல்லாஹ் அதைத்தான் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய விதி என்ன தெரியுமா? இஸ்லாத்துடைய இந்த சுனனுல் இலாஹியா, அல்லாஹ்வுடைய வழிமுறை, அவன் பார்க்கின்ற அடிப்படை என்னவென்றால், எந்த கடமையாக இருந்தாலும் வெளித்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, உள்தோற்றம் தான். உள்ளம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை இஸ்லாம் பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப கட்டத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கிபிலாவாக முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் காபாவின் பக்கம் முகத்தை திருப்புவீராக என் வசனம் இறங்குகிறது. இந்த நேரத்திலே குறைஷி காபிர்கள் எல்லாம் அதாவது கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். அதாவது என்ன, உங்களுடைய ரப்பு இப்படி மாத்தி விட்டானே, அப்படி என்ன உங்களுடைய கடவுள் இப்பொழுது அங்கிருக்கிறானா என்றவாறெல்லாம் கேலியாக பேசுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். சூரா அல் பக்ராவுடைய அத்தியாயம், அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே, லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கைபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், கிழக்கின் பக்கமாகவும் மேற்கின் பக்கமாகவும் இரண்டு பக்கமும் முகத்தை திருப்புவதில் எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைசல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கைபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப், இந்த ரெண்டு திசையிலும் நீங்கள் முகத்தை திருப்பி உங்களுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதில் எந்த நன்மையும் இல்லை. வலாகின்னல் பிர் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகதி வல் கிதாபி வன் நபியின். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் நம்பிக்கை கொள்கின்ற அம்சம் இருக்கிறது, அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறதே தவிர வெறுமனே நீங்கள் கிபிலாவை முன்னோக்குகிறோம் என்பதில் எந்த நன்மையும் அல்ல. உலகத்தில் வெளித்தோற்றும் தொழுகின்ற நேரத்தில் கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை. ஆனால் அதுவல்ல நாம் எதிர்பார்ப்பது. நீ சரியாக அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகிறாயா? உடனே அல்லாஹ் பதிலடி கொடுக்கிறான். அன்புள்ள கொண்டவர்களே, இப்படி நிறைய வசனங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எந்த விதி முற்படுத்தப்பட வேண்டும்? இன்றைக்கு சமுதாயத்திலே எதை முற்படுத்தினால் இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படும் என்ற சிந்தனை இழக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சமுதாயத்தில் எதை இஸ்லாம் எந்த கட்டத்தில் எதை முற்படுத்த வேண்டும் என்ற அறிவு நம்மிடத்தில் இழக்கப்பட்டிருப்பதனால் சமுதாயத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பார்க்கிறோம். காலாகாலமாக
இஸ்லாமிய சமூகம் எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்க தவறினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்நியவர்கள் நம்மளை விட பொருளாதாரத்தில், அறிவியலில், எல்லாவற்றிலுமே சமமான முறையில் முந்திக் கொண்டு போகும் நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அவனுடைய அருளின் காரணமாக உலகத்திலே எல்லா இடங்களுக்கும் பரவச் செய்கிறான் என்பது சந்தேகமில்லை. ஆனால் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இந்த சமூகத்திலே கல்வி, அறிவு, பொருளாதார சிந்தனைகள் எல்லாமே எடுக்கப்பட்டு இஸ்லாமிய ஆன்மீக ரீதியான அந்த படிப்பினைகள் பெறப்படாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள கொண்டவர்களே, அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால், இன்றைய காலத்தின் தேவை, நம்முடைய சமூகத்தினுடைய இந்த மாற்றத்துக்கான தேவை என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அடிப்படைகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன் துபுது ஸதகாத் ஃபன் இம்மாஹிய வ இன் துக்ஃபுஹா வ துஅதுஹல் ஃபுகரா. அல்லாஹ் அங்க என்ன சொல்கிறான் என்றால், திசைகளிலே வணங்குவது என்பது நன்மையான விஷயம் அல்ல. அதைவிட எது முற்படுத்தப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புகின்ற விடயம்தான், அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, அது முற்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் இருக்கிறது, இந்த தான தர்மங்களில் நீங்கள் பகிரங்கப்படுத்தி அதை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மைதான். ஆனால் இதை விட எது முற்படுத்தப்பட வேண்டும் தெரியுமா? நீங்கள் கொடுக்கின்ற தர்மங்கள் மறைவான முறையில், மறைவாக அந்த தர்மங்கள் ஏழைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அது பகிரங்கமாக கொடுப்பதை விட மிகவும் சிறந்தது. ஹைருல்லக்கும். அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே, அல்லாஹ் எதை நம்மிடத்தில் சுனனாக சொல்கிறான், எந்த வழிமுறை அல்லாஹ் சொல்கிறான் என்றா, முற்படுத்த வேண்டியது எது என்பதை சொல்கிறான். தர்மம் கொடுங்க, பகிரங்கமாக கொடுக்கலாம், ரகசியமாக கொடுக்கலாம். ஆனால் இரண்டில் எதை முற்படுத்த வேண்டும் என்றால் ரகசியமாக கொடுப்பதைத்தான். அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைக்கு காலத்தினுடைய மாற்றம் தேவை என்றால், சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், இன்றையில் எதை முற்படுத்தினால் இந்த சமூகம் மாறும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் எல்லோரிடம் இருந்து பெறப்பட வேண்டும். அல்லாஹ் நிறைய குர்ஆனிய வசனங்களில் இந்த அடிப்படைகளை ஒவ்வொன்றாக சொல்கிறான். அன்புள்ளம் கொண்டவர்களே, நாங்கள் பார்க்கலாம், வரலாற்று ரீதியாக பல சம்பவங்கள் எங்களுடைய கண் முன்னால் இருக்கிறது. ஒவ்வொரு வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் எல்லா வரலாற்று சம்பவங்களிலுமே காலத்தின் தேவை உணர்ந்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டுதலை காட்டுகிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள், ஏதாவது எனக்கு வசியத்து உபதேசம் செய்யுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தகில்லாஹ் ஹைசுமா குந்த, எங்கு நீ இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சு கொள் என்கிறார்கள். ஏன் அவருக்கு சொன்னார்கள்? அந்த மனிதருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன? ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? எத்தனை விடயங்கள் இருக்கிறது. வசியத் என்று வந்துவிட்டா எத்தனை விடயங்களை சொல்லலாம். ஆனால் அவருக்கு தேவை இதுதான். அவருக்கு இந்த எங்கு போனாலும் இறைவனை பயந்து கொள் என்கின்ற ஒரு அம்சம் தான் இவருக்கு செய்யப்பட வேண்டிய வசியத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்தார்கள். அதனை முற்படுத்தினார்கள். தொலை சொல்லல, நீங்க நோவுடிங்க அல்ல இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, தர்மம் கொடுங்க, இதெல்லாம் முற்படுத்தல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், காலத்தின் தேவை உணர்ந்தார்கள், அந்த மனிதனுடைய நிலை அறிந்தார்கள், சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பயந்து கொள். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது சிறந்த ஒரு ஐயுல் அமாலி அஃவல், தொழுகை, அதாவது அமல்களில் நல்ல சிறந்த அமல் ஒன்றை சொல்லித்தாருங்க என்கிறார். எத்தனை அமல்கள் இருக்கிறது, எவ்வளவு அமல்களை சொல்லலாம். சிறந்த அமல்கள் என்ற ஒரு பட்டியலை எடுத்தால் அதில் நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டு போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரத்துக்கு தொழு என்றார்கள். நேரத்துக்கு நீ தொழ வேண்டும் என்கிறார்கள். குறிப்பிட்ட நேரம் பாங்கு சொல்லப்பட்டு விட்டா அந்த நேரத்தை மிஸ் பண்ணாமல் நீ தொழு என்றார்கள். நேரத்துக்கு அந்த காலம் தாமதிக்காமல் தொழுவது. அன்புள்ளம் கொண்டவர்களே, அந்த மனிதருடைய நிலையை அறிந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு சமூகத்துடைய நிலை, இந்த சமுதாயத்துடைய மாற்றத்துக்கு என்ன தேவை என்பதை சிந்தித்திருக்கிறோமா? இன்றைய புத்திஜீவிகள், பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கின்றவர்கள் அல்லது கலாச்சார ரீதியாக ஆன்மீக ரீதியாக உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்கின்ற நாங்கள், இன்றைய சமுதாயத்தினுடைய தேவை என்ன? இன்றைக்கு சமுதாயத்துக்கு எதை நாங்கள் கொடுக்க வேண்டும்? ஆன்மீக ரீதியான விடயங்கள் என்ன? பொருளாதார ரீதியான ஆன்மீக அந்த வழிகாட்டுதல்கள் என்ன? இந்த கல்வியினுடைய மேம்பாட்டுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்ற அந்த புள்ளியை, அந்த மெயினான அந்த டாக்கெட்டை இன்றைக்கு சிந்திக்காதனால்தான் சமூகத்தில் சிதறடிக்கப்பட்ட பல பிரிவுகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனைக்கு பின்னால், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோட்பாடுகளோடு சமூகத்தினுடைய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாத நிலையை பார்க்கிறோம். அன்புள்ளம் கொண்டவர்களே, ஆகவேதான் இந்த சமுதாயத்திலே ஒரு முன்னேற்றகரமான நிகழ்வு வர வேண்டுமாக இருந்தால் அன்றைக்கு ஒரு சமூகம் இந்த உலகத்தை ஆண்டார்கள். இந்த உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உலகத்திலே பல வருடங்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1430 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்திய, சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்திய அந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை கொண்ட ஆட்சி அதிகாரங்களை பார்த்தால் உலகத்தில் அவர்கள் வளர்ந்ததை போன்று
இன்றைக்கு எங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது? பின்னால் முஸ்லிம்கள் அதையெல்லாம் மறந்தார்கள். முஸ்லிம்கள் எதை சிந்திக்க வேண்டுமோ, முஸ்லிம்கள் எதற்காக வேண்டிய சிந்தனைகளை அவர்கள் செலவழிக்க வேண்டுமோ, எதற்காக வேண்டிய பொருளாதாரங்களை செலவழிக்க வேண்டுமோ என்ற சிந்தனைகளை மறந்ததனால் இஸ்லாத்துடைய வீழ்ச்சி ஏற்பட்டதை வரலாறுகளில் காரணங்களும். ஒவ்வொரு வரலாற்றிலும் இஸ்லாமிய அரசுகள் வீழ்ந்ததற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தால் ஒவ்வொரு காரணிகளுமே இஸ்லாம் என்று சொல்கின்ற அந்த விதிகளை அன்றைக்கு உள்ள அந்த சமூகத்துக்கு தேவையான அந்த உண்மையான சிந்தனைகள் என்ன, அந்த சமூகத்துக்கு தேவையான அவர்களை முன்னேற்றகரமான நிலைக்கு கொண்டு வருவதற்கான அடிப்படைகள் என்ன என்பதை சிந்திக்க தவறியதனால் சமூகம் வீழ்ச்சி கண்டார்கள் என்ற அந்த வரலாற்று உண்மைகள் நம் கண் முன்னால் இருக்கிறது. ஐரோப்பியர்கள் உலகத்திலே இஸ்லாமியர்கள் வளர்ந்து கொண்டு போகின்ற ஒரு காலம், இஸ்லாமியர்கள் வளர்ந்து கொண்டு வருகின்ற காலத்தில் ஐரோப்பியர்களால் எழும்ப முடியாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் எப்பொழுது இந்த இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சி கண்டார்களோ அங்குதான் ஐரோப்பியர்கள் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசாக மாறினார்கள். உலகத்தில் முஸ்லிம்களுடைய எல்லாவற்றையுமே அவர்கள் சூறையாடி உலகத்திலே நாங்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், நாங்கள் தான் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் என்பதையெல்லாம் உலகத்துக்கு பறைசாற்றினார்கள். ஆனால் அவர்கள் சிந்தித்த செயல்பாடுகள், இஸ்லாமிய சமூகம் எதை சிந்திக்க தவறியதோ அதையெல்லாம் அவர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். நம்மளுக்கு தெரியும் 1978ஆம் ஆண்டு ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதாவது 3வது அரேபிய யுத்தம், இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் மத்தியில் நடந்த அந்த யுத்தத்திலே, அந்த யுத்த சம்பந்தமான அந்த விடயத்தில் நடந்த ஒரு ஒப்பந்தம். அன்புள்ள கொண்டவர்களே, அந்த யுத்தத்திலே இஸ்ரேலிய அன்றைய பிரதமர், 76ஆம் ஆண்டு இந்த யுத்தம் நடக்கிறது, அரபு யுத்தம். அந்த யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட 6 நாட்கள், உலகத்தில் 6 நாட்கள் மாத்திரம்தான் யுத்தம் நடந்தது, அரபு யுத்தம். அந்த யுத்தத்திலே ஈராக்கும் எகிப்து நாட்டை சேர்ந்த அன்வர் சதாத்தும், அதே நேரத்தில் இஸ்ரேலிலே அன்றைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார், பிரைம் மினிஸ்டராக இருந்த ஒருவர், அவர் பேர் நீங்க ஞாபகம் இல்லை, அந்த மனிதர், இவர்கள் 2 பேருக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. 2 பேருக்கு மத்தியிலே ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னா, 2 பேரும் பேசிக் கொள்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம், நாங்கள் எங்களுடைய அந்த யுத்தத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று 78ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின் முடிவிலே அந்த இஸ்ரேலிய பிரதமர் இவர் அன்வர் சாதாத்திடம் போய் சொல்லுகிறார், நீங்கள் ஜஸ்ட் ஒரு பொலிட்டீசியன் மாத்திரம்தான், நீங்கள் ஒரு அரசியல்வாதி தான், ஆனால் இஸ்லாம் என்ற பெயரில் நீங்கள் இருந்தாலும் உலகத்தில் ஒரு அரசியல்வாதி என்ற ஒரு அடிப்படையில் தான் நீங்கள் உலகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள், உங்களிடத்தில் ஆன்மீகத்தை காண முடியவில்லை. ஆனால் அவர் சொன்னார், நான் ஒரு பாதிரியிடம் இருந்து என்னுடைய இந்த மார்க்கத்தை படித்து அதன் அடிப்படையில் என்னுடைய சமூகத்தை வழிநடாத்துகின்ற ஒருவன் என்று சொல்லி ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக நெறியில் வளர்க்கப்பட்ட ஒரு பொலிட்டீசியன் என்றார். அன்புள்ள சகோதரர்களே, எதை சிந்திக்க வேண்டும் என்றால், அந்த ஒப்பந்தம் முடிந்த நேரத்தில் இவருடைய காதில் அன்வர் சாதாத் சொன்ன விடயம் என்னவென்றால், ஆன்மீக ரீதியாக நான் அரசியலை மேற்கொண்டேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு பொலிட்டீசியன் மாத்திரம்தான், நீங்கள் உங்களிடத்தில் ஆன்மீக நெறியில்லை. உங்களுடைய நாட்டிலே ஹசனுல் பன்னா என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு எகிப்திலே ஒரு மார்க்க அறிஞராக போற்றப்பட்ட ஒருவர், அவரை பற்றி நாம் இந்த இடத்தில் பேசுவதில்லை. ஆனால் ஏன் சொல்கிறோம் என்றால், அந்த இடத்தில் இவர் ஞாபகப்படுத்தப்படுகிறார். உங்களுடைய எகிப்திலே ஹசனுல் பன்னா என்பவர் சையது குத்துபை வளர்த்தெடுத்தாரே, அதுபோன்று என்னை ஒரு பாதிரியார் தான் என்னை இந்த ஆன்மீக ரீதியிலே என்னை வளர்த்தெடுத்தார், அதனால் தான் உங்களோடு என்னால் போரிட முடிந்தது என்று சொல்கிறார். அன்புள்ள கொண்டவர்களே, அந்த நேரத்தில் அவர் ஞாபகப்படுத்திய விடயம் என்ன தெரியுமா? ஆன்மீக நெறி என்பது இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தையும் வழிநடாத்தக்கூடிய ஒன்றாக ஆன்மீக நெறிதான் இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதே நேரத்தில் இஸ்லாமிய சமூகம் வீழ்ச்சியுறுவதற்கான அடிப்படை காரணமும் இஸ்லாமிய ஆன்மீக நெறி இழக்கப்பட்டதுதான். இந்த சமூகத்தில் ஆன்மீக சிந்தனை இழக்கப்படுகின்ற நேரத்தில் எங்கெல்லாம் கல்வி ரீதியான மேம்பாட்டு ரீதியான இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வியோடு சம்பந்தப்பட்ட அந்த கலாச்சாரங்கள் விடுபடுகின்ற நேரத்தில் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சகோதரர்களே. ஆகவேதான் நாங்கள் எதை சிந்திக்க வேண்டும் என்றால், இன்றைய சமூக மாற்றத்துக்கான தேவை என்ன, இஸ்லாம் எதை எந்த இடத்தில் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது என்ற அடிப்படைகளை சிந்திக்க வேண்டும். வெறுமனே எங்களுக்குள் மாத்திரம் நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் பிரச்சனைப்பட்டு கொண்டு இருப்பது அல்ல. ஆனால் எங்களுடைய வாலிபர்களுடைய இன்றைய நிலை என்ன, எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய சமுதாயத்துடைய பொருளாதாரத்துடைய நிலை என்ன, எங்களுடைய இஸ்லாமிய பாடசாலைகளுடைய நிலை என்ன,
எங்களுடைய மதரசாக்களுடைய நிலை என்ன, சமூக நிறுவனங்கள், தொண்டாட்டுகின்ற நிறுவனங்கள், இவைகளெல்லாம் எந்த கருத்திலே போகிறார்கள், எந்த அதாவது நோக்கத்தில் செல்கிறார்கள் என்ற சிந்தனை நீங்கள் ஏற்படுத்தி பார்த்தால் இன்றைக்கு உள்ள எல்லோருடைய சிந்தனைகளும் தான் எப்படி வளம் பெற வேண்டும், எங்களுடைய அடிப்படைகளை, எங்களுடைய தேவைகளை மாத்திரம் நிறைவேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் என்ற குறுகிய சிந்தனை மாத்திரம்தான் இன்றைய சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு நிலையை, ஒரு அதாவது மிக கவலைக்கிடமான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சமூகத்தை பற்றி சிந்திக்குகின்றவர்கள் மிக குறைவு, சமூகத்தை பற்றி சிந்திக்குகின்ற ஒரு சமுதாயம் மிகப்பெரிய ஒரு குறைவாக இருக்கின்ற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றவர்கள் மிக குறைவானவராக இருக்கிறார்கள். காலம் அந்த அளவுக்கு காலம் மாறி போய் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்குள்ள சமூக மாற்றத்தை எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த புள்ளியை மையமாக வைத்துத்தான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாட்டில் 1950ஆம் ஆண்டுகளுக்கு பின்னால் கண்ணங்கரா என்பவர் ஒரு இலவச கல்வி முறையை இந்த நாட்டில் அறிமுகம் செய்தார். இந்த வரலாற்று பின்னணியில் அவர் ஒரு கருத்தை முன்வைத்தார். அந்த சுற்றறிக்கையிலே எந்தெந்த சமூகம் இந்த நாட்டில் வாழ்கிறார்களோ அந்த சமூகத்தினுடைய பாடசாலைகள் 50% தாண்டுமாக இருந்தால் 50% தாண்டிய அந்தந்த சமூகத்தினுடைய அந்த பாடசாலைகள் அவர்களுடைய ஆன்மீகத்தோடு அவர்களுடைய மார்க்க நெறிகளை அமுல்படுத்துகின்ற பாடசாலைகளாக அவர்கள் சுய அடிப்படையில் செயல்படலாம் என்கின்ற ஒரு அதிகாரம் அந்த சுற்றறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. இன்றும் அது இருக்கிறது, அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு கல்வியை கொண்ட ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும், கல்வி அறிவோடும் அவர்கள் இன்றைய உலகத்தில் அந்த ஆன்மீக ரீதியான கல்வியை அறிந்து கொண்டு அதனூடாக ஒரு சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும், அதனூடாக ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு சமூகம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இஸ்லாம் தெளிவாக நமக்கு முன்வைப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் வளர்த்தெடுத்த அந்த சமூகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் கல்வி அறிவில் ஒரு காலத்தில் பின்தங்கிய மக்கள், ஆனால் அவர்கள் கல்வி அறிவில் எதில் பின்தங்கி இருந்தார்கள் என்ற ஒரு சிந்தனையை நீங்கள் வரலாற்று ரீதியாக படித்தால் ஜாஹிலியா காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்து மக்களிடத்திலே, அன்றைய அரபிகளிடத்தில் கவிதையில் மிகப்பெரிய விற்பனர்கள். அவர்கள் அரபு இலக்கணத்திலே, அரபிய அந்த இலக்கணத்தில் மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர்கள். அரபு பாடல்களை, கசீதாவுகளை, கவிதைகளை புனைவதில் மிகப்பெரிய விற்பனர்களாக இருந்தவர்கள். அவர்களோடு யாரும் போட்டி போட முடியாது. அந்த அளவுக்கு கலை நயம் கொண்ட ஒரு சமூகமாகத்தான் அன்றைய ஜாஹிலியா சமூகம் இருந்தது. ஆனால் ஏன் இஸ்லாம் அவர்களை ஜாஹிலியா சமூகம் என்று அடையாளப்படுத்துகிறது என்றால், எந்த அறிவை முதன்மைப்படுத்தி உலகத்தில் கற்க வேண்டுமோ, எந்த அறிவு முதன்மைப்படுத்தி செயல்படுத்த வேண்டுமோ அந்த அறிவு அந்த சமூகத்தில் இழக்கப்பட்டது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நூர், இஸ்லாம் என்ற இந்த ஒளி அவர்களிடத்தில் இல்லாததனால் அவர்கள் ஜாஹிலியத்து சமூகம் என்கின்ற ஒரு வரலாற்றை இஸ்லாமிய சமூகத்துக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய வருகைக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமூகம் இருந்த அந்த வரலாற்று பின்னணியை நாங்கள் எல்லோரும் பாடமாக கற்றிருக்கிறோம். அன்புள்ள கொண்டவர்களே, இதே அடிப்படையில் தான் இன்றைய சமுதாயத்தினுடைய இன்றைய எதிர்கால அதாவது சமுதாயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாணவர்கள் இந்த பாடசாலை ரீதியாக வளர்க்கப்படுகின்ற இஸ்லாமிய பாடசாலைகள் சொல்லி இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட தனிப்பட்ட இஸ்லாமிய பாடசாலைகள் இருக்கிறது. இந்த பாடசாலைகளில் கல்வி கற்கின்ற எல்லா மாணவர்களிடத்திலும் ஆன்மீக ரீதியான ஒரு கல்வி அடிப்படைகளையும் கலாச்சாரங்களையும் பார்க்கிறோமா என்றால் மிக குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் எப்படி ஆன்மீகத்தை சொல்கிறதோ அந்த ஆன்மீக ரீதியான அடிப்படைகள் சரியாக அங்கு போதிக்கப்படுகிறதா, இஸ்லாம் சரியாக அந்த பாடசாலைகளில் கூட சொல்லிக் கொடுக்கப்படுகிறா என்றால் கல்வி திட்டங்களில் கூட அதில் மிக மோசமான ஒரு விளைவுகளை பார்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள கொண்டவர்களே, உண்மையில் இஸ்லாமிய சமூகம் அந்த கல்வி ஆன்மீக ரீதியாக பெற வேண்டிய அந்த கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதனால் இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கல்வி ரீதியான வீழ்ச்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் என்கின்ற
அந்த பாடத்தில் கூட ஓலெவல் எடுக்குகின்ற மாணவர்களை எடுத்து பார்த்தால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய பரம்பரை முஸ்லீம்களாக வாழ்கின்ற பிள்ளைகள் ஓலெவல் பாடத்தில் அவர்களுடைய இஸ்லாம் சப்ஜெக்டில் என்ன ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். உலகத்தில் மெட்ஸும் சயின்ஸிலும் எடுக்கின்ற புள்ளிகளை விட இஸ்லாம் என்கின்ற நம்முடைய மார்க்கம், நம்முடைய கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் அந்த பாடத்தில் பெறப்படுகின்ற நம்முடைய மாணவர்களுடைய புள்ளிகளுடைய விகிதம் என்ன சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய அடைவு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய மாணவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பல விடயங்களை பார்க்கிறோம். அன்புள்ள உள்ளவர்களே, அது மாத்திரமல்ல, கலாச்சார ரீதியான படு மோசமான ஒரு நிலை இன்றைய மாணவர்களிடத்தில். பாடசாலைகளில் சர்வசாதாரணமாக ஹேண்ட்போன்களில் மோசமான வீடியோ காட்சிகள், அவைகளை சர்வசாதாரணமாக ப்ளூடூத்தின் மூலமாக எல்லோருக்கும் அது கொடுக்குகின்ற, ஷேர் பண்ணுகின்ற ஒரு சர்வசாதாரண நிலை. ஆசிரியரும் மாணவர்களும் நேற்று இரவு என்ன படம் பார்த்தீர்கள் என்று சர்வசாதாரணமாக பேசுகிறார்கள். அன்புள்ள கொண்டவர்களே, ஒரு பாடசாலையில் 7ஆம் ஆண்டு கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு மத்தியிலே சிறிய ஒரு ஆய்வு செய்யப்படுகிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, உங்களுக்கு விருப்பமான ஒன்றை எழுதுங்கள் என்கிறார்கள். உங்களுக்கு எதெல்லாம் விருப்பம் எழுதுங்கன்னு சொன்ன உடனே சில பிள்ளைகள் எழுதுறாங்க, என்ன தெரியுமா, நான் இந்தியாவிலே உள்ள இன்ன நடிகையோடு கொஞ்சம் ஒரு ராவு இருக்க வேண்டும், வெட்கம் இல்லாமல், எந்தவித கூச்சமும் இல்லாமல், ஆசிரியர் கேட்கிறார் என்கின்ற ஒரு பயமும் இல்லாமல் அந்த குழந்தை சொல்லுவான், அந்த 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவன் சொல்கிறான், அந்த நடிகையோடு நான் இருக்க வேண்டும். அல்லது இன்னும் ஒரு மாணவன் எழுதுகிறான், நான் ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு வீரனோடு இருக்க வேண்டும். இன்னும் ஒருவன் ஒரு பட நடிகனோடு நான் பேசிக்கொண்டும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அது இன்பம். அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, எந்த அளவுக்கு எங்களுடைய மூளைகள் செலவை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்லாமிய சமூகம் சிந்திக்க தவறினார்கள். கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் சீர்குலைப்பதற்காக வேண்டி மேற்கத்திய கலாச்சாரம் புகுத்தப்பட்டிருக்கிறது. மேற்கத்தியர்களுடைய சதி இன்றைக்கு கலாச்சார ரீதியாக இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதனால் மாணவர்கள் தன்னுடைய சிந்தனையை விட்டு விலகினார்கள். எது நம்முடைய கலாச்சாரம் என்பதை மறந்தார்கள். நம்முடைய உடுக்குகின்ற ஆடைகளில் ஒரு வகையான ஒரு கிழிந்த ஒரு ஓட்டை இருந்தால் அது ஒரு டிசைன் நினைத்தார்கள். தன்னுடைய ஆடைகள் எல்லாம் இறுக்கமாக அணிந்து ஆங்காங்கே ஏதோ ஒரு வகையான டிசைன்களை போட்டுக்கொண்டால் பெண்கள் ஆடை அணிவது போன்று நாங்கள் அணிவதுதான் ஒரு ஃபேஷனான ஒரு முறை என்பதை இன்றைக்கு வாலிபர்கள் அதை மாற்றிக் கொண்டார்கள் என்றால் அந்த கலாச்சாரனுடைய தாக்கம் சகோதரர்களே. அங்கு ஒரு படநடிகன் ஒரு வகையான முறையில் முடியை வெட்டி கொண்டால், ஒரு வகையான முறையில் அவனுடைய நடை இருந்தால், அவனுடைய பேச்சு ஸ்டைல் இருந்தால், அது போன்று நாங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, ஒரு தாக்கம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அன்புள்ள கொண்டவர்களே, இதெல்லாம் இஸ்லாமிய சமூகம் கல்வி ரீதியாக கலாச்சார ரீதியாக எதை முதன்மைப்படுத்த வேண்டுமோ அதை முதன்மைப்படுத்த தவறினார்கள். இன்னைக்கு எல்லா தாய் தகப்பெருமாறும் சிந்திக்கின்ற ஒரு விடயம் என்ன தெரியுமா, என்னுடைய பிள்ளை நல்லாக படித்து முன்னுக்கு வர வேண்டும், நல்ல பெறுபர்களை எடுக்க வேண்டும், நல்ல என்ஜினியராக டாக்டராக சமூகத்துக்கு நல்ல ஒருவனாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லா தாய் தகப்பெருமாறும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் இரவு பகலாக டியூஷன் கிளாஸ்களில் அலைந்து போகின்ற காட்சிகள் சர்வசாதாரணமாக ஆங்காங்கே சிட்டிகளில் நடக்குகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். இஸ்லாமிய சமூகத்தின் நிலை மிகவும் வெட்கத்துக்குரிய நிலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. வாலிப பெண்கள் எல்லாம் இன்னும் ஒரு அந்நிய ஆணோடு சர்வசாதாரணமாக போகிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய பெண்கள், நம்முடைய வாலிப பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் அந்நிய ஆண் பிள்ளைகளோடு ஜோடு போட்டு அவனோடே ஓடி போகின்ற வரலாறுகள் எத்தனை ஊர்களில் நடந்துதான் இருக்கிறது. மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமூகத்துடைய கலாச்சாரம் கீழ் நோக்கி போவதை வெறுமனே ஆடைகள் வெளித்தோற்றம் மாத்திரம்தான். இஸ்லாமியர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக இஸ்லாமிய சமூகத்தில் சில அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள். தொப்பியை போட்டுக் கொள்வார்கள், நாங்கள் இஸ்லாமியர் சொல்வார்கள். ஆனால் மறுபக்கம் இஸ்லாத்தின் அடிப்படையில் உள்தோற்றம் மிகவும் மோசமானது. அபாயாக்களை பெண்கள் அணிகிறார்கள். ஆனால் படு மோசமான ஒரு வாழ்க்கையில் தான் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெண்கள் இருக்கிறார்கள். காரணம், அது எந்த அறிவு முதன்மைப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த அறிவு முதன்மைப்படுத்தப்படவில்லை. இந்த சமூகத்தில் அவைகள் எல்லாம் இழக்கப்பட்டதனால் அன்புள்ள கொண்ட சகோதரர்களே, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை பார்க்கிறோம். இந்த தலைப்பு ஒரு நீண்ட ஒரு தலைப்பு, நேரம் போதாது என்பதனால் சுருக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அன்புள்ள கொண்டவர்களே, அதனால் தான் இன்றைய சமூகத்தில் எந்த அறிவு முதன்மைப்படுத்தப்பட வேண்டும், இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் எதை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அம்சம் நம்முடைய சமூகத்துக்கு மிக முக்கியமான
தேவையாக இருக்கிறது. ஆன்மீக ரீதியான, அதாவது கல்வி ஆன்மீக ரீதியான இந்த சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும். கல்வி ரீதியாக அந்த கல்வி ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த கல்வி மக்கள் மன்றத்திலே அதை எடுத்து முன்வைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பொருளாதாரம், அது ஆன்மீக ரீதியான பொருளாதாரமாக மாற்றப்பட வேண்டும். இந்த கல்வியும் அதே போன்று பொருளாதாரமும் ஆன்மீக ரீதியான ஒழுக்க பண்பாடுகள், ஆன்மீக ரீதியான நல்லொழுக்க பண்பாடுகள் இந்த சமுதாயத்திலே, அதாவது சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுமாக இருந்தால் உண்மையில் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். பொருளாதாரத்தை வைத்திருப்பவர்கள் ஆன்மீகத்தை சரியாக புரிந்தால் அந்த பொருளாதாரத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை அவர்கள் சிந்திப்பார்கள். கல்வியை பெற்ற மக்கள், கல்வியை கற்றுக்கொள்கின்றவர்கள் எல்லாம் எப்படி நாங்கள் எங்களுடைய கல்வியை பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அவர்கள் உணர்ந்தால் அந்த கல்வியினூடாக இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை வளர்க்கலாம். ஆன்மீகத்தில் உறுதி கொண்ட ஒரு சிந்தனை கொண்ட ஒரு சமூகம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் தான் இன்றைய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் இருப்பார்கள். அல்லாஹ் சூரா அல் கஹ்ஃபிலே வாலிபர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த வாலிபர்கள் யார்? தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அன்றைய அந்த சமூகத்தில் ஏற்பட்ட மிக கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே ஈமானோடு வாழ வேண்டும் என்பதற்காக குகையிலே போய் புகுந்தார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய குகை என்ன தெரியுமா? ஆன்மீகம் என்கின்ற ஒரு குகைதான். ஆன்மீகம் என்ற இந்த குகைக்குள் எல்லோரும் வர வேண்டும். பொருளாதார படைத்தவர்கள், கல்வி அறிவு படைத்தவர்கள், சமுதாயத்திலே உள்ள மாணவர்கள், வாலிபர்கள் எல்லோரும் இந்த ஆன்மீகம் என்ற குகைக்குள் வந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று புரிந்து கொண்டு வல்ல இறைவன் நம் அனைவரையும் இந்த சமூக மாற்றத்துக்கான சிந்தனையோடு செயல்படுகின்ற, ஆங்காங்கே காணப்படுகின்ற இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவையான அந்த உண்மையான அந்த உணர்வுகளை உணர்ந்து அவர்களுக்கு எதை முதன்மைப்படுத்தினால் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று சிந்திக்குகின்ற ஒரு சமூகமாக என்னை உங்களையும் அல்லாஹ் ஆக்கிருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.